நைட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எந்திரிச்சாச்சு. வெளியில் வந்து பார்த்தா சூப்பராக இருந்தது. நைட்டில் ரொம்ப வியூலாம் தெரியல, பாண்டு இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு தெரில. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சூப்பராக அங்கே ஒரு குக்கு பறந்துட்டு இருந்தது. நல்லா இருந்தது. அந்த க்ரீனிஷாக நல்ல காற்றும் அடிச்சிட்டு இருந்தது. மேலே இப்போ நான் நிற்கிறதுக்கு மேலே வந்து அவங்க அங்கே பாருங்கள், அந்த சீலிங் வந்து அவங்க ஓலையில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கூலிங்காக இருந்தது, காற்றும் நல்லாவே இருந்தது. அதனால் சூப்பராக இருந்தது. ஹோம் ஸ்டே வந்து நல்லா இருந்தது. எங்களுக்கு ரூம்க்கு உள்ளே விட, அக்காமடேஷனுக்கு உள்ளே விட வெளியில் நல்லா பிடிச்சிருந்துருச்சு. அங்கே பாருங்கள், அங்கே கை நீட்டி கமிஷனில் அதுதான் வந்து பீச். இப்போ நாங்கள் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு பார்க்கலான்னு போகிறோம். நாங்கள் எங்கள் ஸ்டேலேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அங்கே பாருங்கள், அப்படியே நேராக போனால் பீச் தான். பீச்சில் கொஞ்சம் பேர் வாக் பண்ணுறாங்க, ஆனால் அவ்வளோ க்ளீனாக கிடையாது. அவ்வளோ அந்த குழந்தைகளை விட்டு விளையாடுறது அந்த மாதிரி இல்லை. அது கடல் வந்து ஒதுங்குன்னு அந்த கட்டை அது இதுன்னு இருக்குது. கொஞ்சம் பிளேஸ் ஓகே, பட் ஓவராலாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப வேவ்ஸுமே அதிகமாக இருந்தது. சேஃப் மாதிரி தெரியல. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு யாருமே லோக்கல்ஸ் கூட அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப காமாக இருந்தது. அந்த பிளேஸே வந்து ரொம்ப காமாக இருந்தது. சிட்டிலேருந்து அவுட்டர்ன்றனால நல்லா காமாக இருந்துச்சு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே ஹோம் ஸ்டேயில் அவங்க அந்த ஓனர். சரின்னு சொல்லி அப்படியே போனோம். நிறையா அந்த ஹட் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. நிறைய குட்டி குட்டி கடை இருந்தது. டின்னர் வரைக்குமே இருக்குதுன்னு சொன்னாங்க. நேற்று நைட்டுமே நாங்கள் டின்னர் ஆப்ஷன் இருக்கான்னு விசாரிச்சிருந்தப்போ இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டோம் ஹட்டியாயிலேயே. இப்போ தான் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஒரு டீ கடை மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், எவ்வளோ வேவ்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது காத்தோடி கூடிய வேவ்ஸ். அங்கே பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டீ கடை மாதிரி இருந்தது. ஆனால் டிம்சம் எல்லா ஆப்ஷனுமே இருந்தது. காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அந்த சைடு அதை தாண்டி அப்படியே ஒரு வாக் போகலான்னு போனோம். இப்போ நிறைய சிட்டிங் பிளேஸ் ஊருக்குள்ளே. ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா இருந்தது. நல்லா காற்றடிக்குது. கிளைமேட்டுமே அந்த அன்னைக்கு க்ளவுடி. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது கூட ஒரு 6 மணி வாக்கில் மழை பெஞ்சிருந்தது. நான் அதுக்கப்புறம் எந்திரிக்கும் போது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதனால அந்த அன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடியாகவும் இருந்ததுனால வெயில் அதனால சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள். அப்புறம் அப்படியே எல்லாம் வந்து ரூம்க்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. சரி, எங்கே போகலான்னா, சரி சோங்கலா ஜூ இருக்குது. நாங்கள் ட்ரைவ்-இன் ஆப்ஷன்னு சொன்னாங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலான்னு போனோம். ஆன் தி வேலை இதையும் பார்த்தோம். இங்கே பாருங்கள், சங்கு மாதிரி இருக்குல்ல, நல்லாயிருக்கு. ஜூ ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு மவுண்டைன் மேலே மாதிரி வச்சுருக்காங்க. ட்ரைவ்-இன் ஆப்ஷன்னா எப்படி இருக்குன்னு தெரில, உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். நம்ம கார்லேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் பாருங்கள் மவுண்டன் மேலே தான் இருக்கும் போல். அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கேயே ஜூன்னு பார்த்தாச்சு, இன்னும் போயிட்டே இருக்கோம். அதோ வந்தாச்சு ஃபைனலி. ரீச் ஆயாச்சு. ஓகே, இப்படியே உள்ளே போனோன்னா எனக்கு தெரிஞ்சு மேப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேயே மேப் கொடுத்துருந்தாங்க. அங்கே பாருங்கள், அதை வச்சு தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒவ்வொரு ஸ்பாட் மாதிரி இருக்குது தெரியுமா, அங்கே ஏதாவது இருக்கும். நம்ம போய் அப்படியே காரை சைடில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம போய் பார்க்கலாம் போல். அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக உள்ளே நடந்து வர ஆப்ஷனே இருந்தது. சேஃபான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாங்க. சரின்னு உள்ளே நடந்து போயிருந்தோம். இங்கே பாருங்கள், அடுத்ததான் இந்த யானைக்கிட்ட வந்திருந்தோம். அது சூப்பராக ஆடிட்டு இருந்தது. அதை மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து அதோட பேர் வந்து பியூட்டிஃபுல்லாக, அதுக்கு வந்து டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட நேமே பியூட்டிஃபுல்லாக. அங்கே பாருங்கள், அதுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குற ஆப்ஷன் இருந்தது. பசங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஓகே, நம்ம ஊரில் கையிலேயே கொடுப்போம். இங்கே ஒரு பெரிய குச்சி வச்சு அதில் அந்த ஃப்ரூட்ஸை வச்சு அந்த கொசு அடிக்கிற கதை மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அது கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே பென்குயின் சீல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி
அங்கே வந்தோம். அங்கே பாருங்கள் பென்குயின்ஸ் வாக் பண்ணி வருது, அழகாக இருந்தது. அது ஆக்சுவலாக க்யூட்டாக இருந்தது. நானும் நிறைய இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்காது, இங்கே இருக்குது. ஸோ நல்லா இருந்தது. அது அங்கே குட்டி ஸ்லைடு மாதிரி இருக்குது, அதில் போய் ஸ்லைடாகி வரப்போகுது. அங்கே பாருங்கள் நல்லா இருந்தது. இது நம்மளுக்கே பார்க்குறக்கு நல்லா தான் இருந்துச்சு, கிட்ஸை தாண்டி வந்தது. அப்புறம் அவங்க வந்து அதுக்கு ஃபீட் கொடுக்கணும்ல, அவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க, அதனால அதுக்கு ஃபீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஃபிஷ் எல்லாம் கையில் கொடுத்தாங்க. பிரார்த்தும் அது இன்னும் போயிட்டு கையில் ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு அது வரும்போது கொடுங்கன்னு சொன்னால் இவன் உள்ளே வச்சுட்டான்னு நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளே. இங்கே பாருங்க, அவங்க அங்கே கீழே காமிக்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் விட்டுட்டான், உள்ளே போட்டுட்டான்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு எல்லோரும் போயிட்டாங்க. இவன் இன்னொரு ஃபிஷ் கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தான். அவங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போன்ட்டாங்க. அடுத்து சீல் ஃபிஷ். இது இங்கே பாருங்கள், பாலு அந்த டால்ஸு அதெல்லாம் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து கொடுத்துருங்க. பக்கத்தில் இன்னொரு குட்டி சீல் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குட்டி சீலில். ஏன்னா அது வந்ததுலேருந்து ஃபீடு தான் வாங்கி சாப்பிட்டே இருந்துச்சு. ஸோ அதை ட்ரெயின் பண்ணுறாங்க போல். அடுத்தது லயன் வந்து கொட்டாவி மட்டும் விட்டுட்டார். அடுத்தது டைகர் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்தது. இது ஒரு மாதிரி டின் மாதிரி இருந்தது. இது இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தது. அங்கே பாருங்கள், ஃபுட்டு கொடுக்குறாங்க. மீட்டை வந்து ஒரு குச்சியில் கட்டிட்டு அதை கொடுக்குறாங்க. மேலே வந்து அந்த டயர்ஸ் ரோப் மாதிரியும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது கிளைம் பண்ணி போகுது, கயிறில் நடக்குது. பாஞ்சு வர புளியை வந்து பதுங்கி வர புளியை வந்து இப்படி கம்பி மேலே நடக்க வச்சுட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது ஃபைனலாக நல்லா இருந்தது இந்த ஜம்ப். அடுத்தது நம்ம ஜிராஃப் பார்த்தோம். எவ்வளோ பெருசு இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டாக இவ்வளோ பெருசாக இருக்குன்றது. இது வந்து காரில் போகும்போது ஓப்பனாகவே, இதுக்கு எந்த கேஜோ எதுவுமே அந்த மாதிரி இல்லை. இந்த மங்கீஸ் வந்து அப்படியே விளையாடிட்டு இருந்துச்சு மரத்தில். அங்கே பாருங்கள், இப்படி தான், இந்த மாதிரி தான், மவுண்டன்ஸ் மாதிரியே தான். அது மேலேயே நம்ம அதனாலேயே காரில் போகிற ஆப்ஷன் இருந்தது. கார் இல்லாமல் போனால் கூட அவங்கக்கிட்ட ஒரு வெஹிக்கிள் இருந்தது, ஒரு ஃபேமிலி சீட்டர் மாதிரி, ஒரு ஆட்டோ மாதிரி கைண்ட் ஆஃப் இருந்தது. அங்கே பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்கள், அதில் நம்ம ஃபேமிலியோடு ட்ரைவ் பண்ணி போய்க்கலாம். அந்த ஆப்ஷனும் இருந்தது. இங்கே பாருங்க, அடுத்தது வந்து நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்துட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு ஜூலாம் முடிஞ்சது. சரி, ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். உள்ளே இங்கே பாருங்கள், வெளியில் வந்து இந்த வழியாக தான் போகணும். நாங்கள் உள்ளே பார்க் பண்ண போயிட்டுருக்கோம். உள்ளே பார்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அந்த வழியாக தான் போகணும், அந்த கீழே ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் ஷாப்பிங் தான், ஃபுல்லாக ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ப்ளஸ் ஷாப்பிங் மாதிரி தான். அந்த லோக்கலைஸ் ஃபுட், அந்த ஏரியா ஃபுட்டு வந்து அங்கே நிறையா ட்ரெடிஷ்னல் இது வச்சுருப்பாங்க. அங்கே போனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம பேங்காக்கில் பார்த்துருக்கோம். அது வந்து இன்னும் பெருசாக இருக்கும். நம்ம அந்த போட்டிங்கில் போகலாம். இல்லை அது அந்த ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மார்க்கெட். இது வந்து சைடில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி செட்டப். நிறைய இந்த மாதிரி ஹட் மாதிரியும் போட்டு ஃபுட் செல்லிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஏதோ வச்சுருந்தாங்க. நியூ இயர் செலிப்ரேஷனுக்காகவும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ரௌடாக தான் இருந்தது அந்த அன்னைக்கு கொஞ்சம். இங்கே பாருங்கள், அந்த பேம்பு மாதிரி கையில் வச்சுருக்கிறது எல்லாமே. இங்கே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க், இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு அப்படி நல்லா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டில் உட்காந்துட்டு நம்ம வாங்கிறது வந்து அவங்க அந்த ட்ரேயில் வச்சு கொடுத்துருவாங்க. ட்ரே மாதிரி அந்த கரண்டில் வச்சு கொடுத்துட்றாங்க. நிறைய ஃபுட்டு ஏதோ இருந்தது. இது வந்து ஏதோ பேக் பண்ணி ஒரு இருந்தது. ஒரு சீ ஃபுட்டு தான் இது, ஏதோ சீ ஃபுட் ரெசிபி.
அது வந்து வாழை இலையில் வச்சு சுட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரிங்க்கு தான் சொன்னேன். இது வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும்னு ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க், ட்ரை பண்ணுங்கன்னு. ஆனால் நான் அங்கே வாங்கி ட்ரை பண்ணோம். ஆனால் அதில் வந்து லிச்சி, அதுலேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. எங்களது லிச்சி ஜூஸ் குடித்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி ஹட்குள்ளேயும் நிறைய ஆப்ஷன் இருந்தது. அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் ஆப்ஷன் இருந்தது. அப்படியே போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஒரு பிளேஸில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டோம். இங்கே பாருங்க, அப்படியே போயிட்டு ஒவ்வொன்றா அப்படியே பார்க்குறோம். இது குட்டி ஏதோ பன் மாதிரி இருந்துச்சு. இது எகெயின் வந்து நான் அங்கே ட்ரை பண்ணது தான். இந்த பசங்க இங்கே இப்போ சிக்கன் வித் ரைஸ் அப்படியே வேணுங்கிற எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து ஒரு இடத்துல சீட்டிங் இருந்தது, உட்காந்து சாப்பிட்டோச்சு. சாப்பிட்டு சரி அப்படியே கிளம்பியாச்சு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் அங்கே பார்த்துட்டு இருந்தோம். மழை வேற வந்துச்சு நடுவில். சரி ஓகே, நீ விட்டால் கிளம்பணும்னு சொல்லி கிளம்பியாச்சு.